சில குழந்தைங்க ஏன் தண்ணிய பார்த்தாலே அவ்ளோ பயப்படுறாங்க? வாங்க இத பத்தி பார்க்கலாம். இது பொதுவா நடக்கிறது தான். குறிப்பா ஆட்டிசம் இல்லனா ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஆனா காரணம் நம்ம நினைக்கிறது இல்ல. பாருங்க, இது பிடிவாதமோ இல்ல பயமோ கிடையாது. இது ஒரு சென்சரி இஷ்யூ. அப்போ ஒரு சென்சரி ஓவர்லோடுனா குழந்தைங்களுக்கு அது எப்படி இருக்கும்? சின்னதா தண்ணி முகத்துல பட்டா கூட வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கலாம். இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமாகும்போது மூளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுது. சரி, இதுக்கு தீர்வு என்ன? நல்ல வேளையா, இதுக்கு சில பிராக்டிக்கல் வழிகள் இருக்கு. பாதுகாப்பான நீச்சலுக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதிரி பாதுகாப்பு கியர். இது தேவையில்லாத உணர்வுகளை குறைச்சு ஒரு கண்ட்ரோலை கொடுக்கும். குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் ஹெவி ப்ளே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஸ்விம் ரொட்டீன் அவங்க உடலையும் மனசையும் தண்ணிக்கு தயார்படுத்தும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்கள கட்டாயப்படுத்தவே கூடாது. அவங்க தயாராற வரைக்கும் பொறுமையா இருங்க. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கு. அதாவது அவங்க நடத்தை ஒரு பிரச்சனை இல்ல, அது ஒரு சென்சரி மெசேஜ். அந்த மெசேஜை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பயம் தானா குறைஞ்சிடும். அப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க குழந்தை உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்குது?